வணக்கம் அவர்களே. முள்ளிவாய்க்கால்ல கடைசி யுத்தத்திலும் சரி, அதுக்கு முன்னர் வாகரையிலும் சரி, அதாவது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் கிழக்கு மாகாணத்தின் இடத்திலும் சரி, மிகப்பெரிய அளவில எங்களுடைய மக்களுக்கு அ பக்கபலமாக இருந்து பல உயிர்கள காப்பாத்திய ஒரு மருத்துவர். இன்றைக்கு யாரும் காப்பாத்த முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். பலர் வந்து கைவிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னா அவரே இந்த விஷயங்கள் எல்லாம் ஒதுங்கி, இன்றைக்கு அவருடைய கடைசி அ மணித்துளிகள் அல்லது கடைசி நாள்கள வந்து எண்ணிக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற அளவுக்கு சொல்லிக்கலாம். உங்களுக்கு இப்ப ஞாபகம் வரல நான் சொல்லைகள் அது. கடந்த சில நாட்கள்ல பகிரப்பட்ட சில செய்திகள்ல நீங்கள் அந்த விடயத்த பார்த்திருக்கலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்த வரைக்குமே இந்த செய்திகள் எல்லாமே எப்படி வந்து அ பரப்பப்படுது, பகிரப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தால், மீண்டு வந்து சாதனைகள் பல புரிய வேண்டும் அப்படின்ற வகையில போடப்படுது. அதுக்கு கீழ நிறைய பேர் அந்த கண்ணீர் துளிகள போடுறதாகவும் சரி, மீண்டு வர்றதுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் அப்படின்ற மாரி எல்லாம் சொல்லிக் கொள்றீர்கள். ஆனால் எங்களுக்கு அத பார்த்தால் வேறொரு விதமான உணர்வு தான் வருகிறது. காரணம், அவர் வந்து மீண்டு வந்து சாதனை செய்றதுக்குரிய ஒரு ஆள் இல்ல. காரணம் அவர் ஏற்கனவே செய்தது எல்லாமே சாதனை தான். அவ்வளவு தூரம் செய்திருக்கிறார். ஆனால் என்ன, எங்களுடைய இனத்தில பிறந்தன்றது தான் அவற்றை பெரிய ஒரு அவருடைய தவறு. காரணம், அ நாங்கள் எல்லாருமே கைவிட்டுட்டோம். எல்லாருமே கைவிட்டோம். அவரும் ஒரு காணாமல் போனால்ன்ற அளவுக்கே வந்துவிட்டார். 2009க்கு பிறகு அவர் இங்க இருக்க இயலாமல் போய், அவர் வந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்திருந்தார். அப்புறம் அங்கேயும் வந்து அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்திருந்தார். ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தார். தன்னுடைய சொந்த காச போட்டு, எங்களுக்கு நடந்த அநீதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு படத்த எடுத்திருந்தார். அதுவும் சரியாக போகல. சரியான ஒத்துழைப்பு இல்ல. பலர் வந்து அவர ஏமாத்தியிருக்கிறார்கள். காசு விஷயத்திலயும், வேற பல விடயங்கள்லயும். எல்லாமே நொந்து, நூலாகி, எதுவுமே விட நான் எந்த பாடுல இருக்கிறேன் அப்படின்றல போயிக்கையும், அவர வந்து நோய் வந்து விடையல. இன்றைக்கு அவர் ஒரு கோமா நிலையில தான் இப்ப இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆ குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்குது. ஆனாலும் என்ன, எல்லாம் இருந்தும் அவர் வந்து நாடு, மக்கள் அப்படின்ற வகையில அதாவது மருத்துவ பணின்றத தாண்டி அவர் வந்து மக்களையும், மண்ணையும் வந்து நேசித்தவர். ஆனால் அதாவது அவர் நேசித்தார் எங்களை. ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து கைவிட்டுட்டோம். கைவிட்டாச்சுன்னு தான் சொல்லணும். அது அவர மட்டும் இல்ல பலர. எங்கள நேசிக்கிற எல்லாரையுமே நாங்க கைவிடுறது தான் எங்களுக்கு வேலை. அ அது அப்படி விட்டுட்டு பிறகு புலம்பிக் கொண்டிருப்போம். யாருமே வரமாட்டாங்களா? அப்படின்ற மாதிரி. அந்த வகையில இவரும் வந்து இப்ப சேர்ந்திருக்கிறார். ஆனால் பதிவுகள பார்த்தா எங்களுக்கு அது ஒரு விசற கிளப்புற மாரி தான் இருக்கிறது. மீண்டு வந்து சாதனை செய்யணும் அப்படின்ற மாதிரி போடுகிறார்கள். அதுக்கு எக்கச்சக்கமானவர்கள் வாழ்த்து போடுறார்கள். வாழ்த்துன்னு சொல்லி சொன்னால் 500, 1000 பேர் என்று போடுகிறார்கள். ஆனா அதே சமயம் அவருடைய அனுதாபம் அல்லது அவரோட இருக்கிறவர்கள் வந்து அவர்களுடைய செலவுகள், வேற விடயங்கள் எதுவுமே இல்ல. ஃபன் பண்ண சொல்லியும் வந்து சில விடயங்கள முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஏதாச்சும் நடந்திருக்கான்னு கேட்டால், எதுவுமே நடக்கையில. வெறும் வாயால Facebookல ஒரு லைக் பட்டனும், ஒரு கமெண்டும் மட்டும் தான் வந்து வரப்போகுது. எவ்வளவு பெரிய தியாகங்கள செய்தார். அவர்களுடைய உயிர அ பணயம் வைத்து, எவ்வளவோ விடயங்கள வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு அ எதையுமே எதிர்பாராமல் செய்த விடயங்கள் அது எல்லாமே. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காத அளவுக்கே இருக்கிறது. அப்படித்தான் இந்த நாட்டு எல்லாமே இருக்கிறது. விஜய தெரியுது, அஜித்த தெரியுது, அனிருத்த கூட தெரியுது. ஆனால் இவர எத்தனை பேருக்கு தெரியும் என்று எங்களுக்கே சரியான சந்தேகமா இருக்கிறது. இந்த மாரி ஒரு சமூகத்தில தான் நாங்கள் வாழ்றோம். இவைக்காக தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா கூட, இல்ல எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்ற மாரி தான் நாங்கள் இப்ப எல்லாமே வந்து சொல்லிக் கொள்றது. முந்தி காலத்துல எல்லாம் அப்படி இல்ல. மக்கள் பாவம். மக்களுக்கு ஏதாவது செய்யணும். வேற வேற விதத்துல எல்லாம் யோசிப்போம். ஆனால் இப்ப சுத்தி சுத்தி பார்த்தல்ல, அப்ப நாங்கள் அத அப்படி வைக்க எப்படின்னு சொன்னா, அவன் தான் கெட்டவன் போல இருக்கு. சகோதரரும் தான் கெட்டவர்கள். இல்ல அத்த நாடு தான் பிரச்சனை. இவன் தான் விடுறான் இல்ல, அவன் தான் விடுறான் இல்லையன்ற மாரி இருக்கும். ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற ஆட்களை வந்து இந்த மாரி தான் இருக்கினும். இதே மனநிலையில் தான் இருக்கினும் அப்படின்னு நினைக்கைக்க, ஆ பல விடயங்கள் வந்து உண்மையில ஒரு பெரும் கவலைக்குரிய ஒரு விடயங்களாக தான் வந்து போய் கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த மாதிரி தங்கள தியாகம் செய்து சேவை செய்தவர்களுடைய இறுதி காலங்கள் வந்து இவ்வளவு அவைக்கே விரும்பத்தகாதவையாகவும், அவர்களாலேயே சகித்துக்கொள்ள முடியாத ஒரு நாட்களையும், ஒரு கசப்பான அனுபவத்தையும் தான் தமிழ் இனம் வந்து கொடுத்திருக்கிறது. ஊர் முழுக்க கோயில், கோயில கட்டுறோம். எல்லாமே வெளிநாட்டு காசு, ஊர்ல இருக்கிற காசுன்னு சொல்லி அதுக்கு எல்லாத்துக்குமே காசு சேருது. கல்யாணோடு, சாமர்த்தியோடுக்கு எல்லாம் காசு சேருது. ஊர் முழுக்க கொஸ்டி வைக்கிறதுக்கு எல்லாம் காசு சேருது. ஆனால் நல்ல விஷயங்கள் எதுக்குமே காசு சேர்ந்த மாரி எங்களுக்கு தெரியவே இல்ல. அதுல இதுவும் ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆ இதுக்கு மேல இதுல விளக்கமா சொல்லணுமன்ற தேவையும் எங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தெரியப்படுத்தல் மட்டும் தான். ஆ அவர் மீண்டு வரணுமன்றது எங்களுக்கு ஒரு பக்கத்துல ஆசை இருந்தாலும்,
இந்த மீண்டு வந்து இந்த மாரி ஒரு சமூகத்தில, இந்த மாரி ஒரு உலகத்தில தான் அவர் வாழப் போறாருன்றக்கே, அ ஏன் அப்டின்ற ஒரு கேள்வியும் வந்து வருது. இல்ல பரவாயில்ல. போயிட்டு வாருங்கள் என்று கூட போயிட்டு பரவாயில்ல போகலாம் அப்படின்ற மாதிரி கூட நினைக்க தோன்றுது. ஏனால் அப்படிதான் நீங்கலாம் இருக்கிறீர்கள்.